பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே தேவ செய்திக்கென்று தெரிந்து கொண்ட தலைப்பு, சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். பிரியமானவர்களே, உலகத்திலே நமக்கு எவ்வளவு சாபங்கள் இருந்தாலும் அனைத்தையும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி 25 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இந்த வார்த்தையை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்மாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து பிடித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் என்று சொல்லி பார்க்கலாம். நோவாவின் காலத்தில் பூமி அழிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிரியமானவர்களே. இதில் நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படுகிறது. நோவாவின் குடும்பம், அவருடைய 3 பிள்ளைகள், சேம், காம், யாப்பேத் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளில் காமுடைய மகன் தான் கானான். இந்த கானான் தான் இந்த செய்தியில் முக்கியமானவர். பூமி அழிக்கப்படுகிறது. அதன் பிறகு புதிய பூமி உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய பூமியிலே நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். நோவா திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன்னுடைய கூடாரத்திலே வஸ்திரங்கள் விலகி நிர்வாணமாக விழுந்து கிடக்கிறார். இதை காம் என்கிறதான நோவாவுடைய மகன் போய் பார்த்து விடுகிறான். பார்த்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வெளியே வந்து தன் சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடுகிறான். அதை கேட்ட சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்பக்கமாக செல்கிறார்கள். பின்பக்கமாக சென்று தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதபடிக்கு தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடி மறைத்த 2 பிள்ளைகளுக்கும் சாபம் கிடையாது. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை வெளியில் வந்து தன் சகோதரர்களிடத்தில் சொன்ன காமுக்கு சாபம் கிடையாது. காமை நேரடியாக நோவா சபிக்கவில்லை, காமுடைய மகன் கானானை சபிக்கிறார். அதாவது நோவா மகனை சபிக்காமல் தன்னுடைய பேரனை சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நாம் அப்பா செய்த பாவம் பிள்ளைக்கு என்று சொல்லி வருகிறோம். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர்களிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெருமானவர்களே, தன் சகோதரர்களிடத்தில் அடிமையாய் கூட இல்லை, அடிமைகளிடத்திலும் அடிமையாய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சாபம், இப்படியான ஒரு சாபத்தை கானான் பெற்றுக்கொள்கிறார். கானான் போய் சேருகிற தேசம்தான் கானான் தேசம். பெரியமானவர்களே, கானான் சபிக்கப்பட்டார் என்றால் கானான் தேசமும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். கானானில் வாழ்கிற மக்களும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது கானான் தேசமே சபிக்கப்பட்ட தேசம் என்றுதானே அர்த்தம். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் இர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். இவர்கள் எல்லாம் கானானுடைய குமாரர்கள். பிரியமானவர்களே, பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கானானியர்களின் வம்சத்தார் எங்கெல்லாம் பரவுகிறார்களோ அதெல்லாம் கானான் தேசம். ஆக இந்த சாபம் யாருக்கு என்று சொன்னால் கானானுக்கு மட்டுமல்ல, கானான் தேசத்திற்கே இந்த சாபம் வந்திருக்கிறது. நாம் இந்த வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த கானான் தேசம், சபிக்கப்பட்ட இந்த கானான் தேசம் எப்படி ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று சொல்லி
புதிய ஏற்பாட்டிலே பார்க்க போகிறோம். இப்பொழுது சாபம் என்று சொல்லி பார்த்து விட்டோம். இரண்டாவதாக ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். முதலில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1, 2, 3 பார்ப்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அப்படிமானவர்களே, கானான் தேசத்திற்கும் கானா ஊருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி உங்களுக்கு இப்பொழுது கேள்வி வரலாம். பெரியமானவர்களே, இந்த கானா ஊர் எங்கிருக்கிறது என்று சொன்னால், கானான் தேசத்துக்குள்ளாக கலிலேயா பட்டணம் இருக்கிறது. இந்த கலிலேயா பட்டணத்துக்குள்ளாக ஒரு சிறிய ஊர் தான் கானா ஊர். இந்த கானா ஊரில் நடக்க போகிற கல்யாணத்திற்கு தான் இயேசுவும் அவருடைய தாயும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கல்யாணத்தில் தான் திராட்சரசம் குறைவுபடுகிறது. பிரியமானவர்களே, அதை பார்த்த இயேசுவின் தாய் மரியாள் இயேசுவின் இடத்தில் சென்று, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு புரியும். கானான் தேசத்திற்குள்ளாக கலிலேயா பட்டணத்தில் உள்ள ஒரு சிறிய ஊர் தான் கானா ஊர். அப்படி என்றால் அந்த கானான் தேசத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் கல்யாணத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அங்கு தான் திராட்சரசம் குறைவுபடுகிறது. மேற்கொண்டு வாசிப்போம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10, 11 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். எதை கொண்டு போனார்கள்? தண்ணி ஊற்றிய தண்ணீரை மொண்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திராட்சரசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்ததே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாம் வசனத்திலும் பார்க்கிறோம் கலிலேயாவில் உள்ள கானா ஊர். இந்த 11ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம் கலிலேயாவில் உள்ள கானா ஊர். இந்த கலிலேயா பட்டணம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் கானான் தேசத்தில் இருக்கிறது. அப்போ காம் மூலமாக சபிக்கப்பட்ட கானான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எந்த திராட்சரசத்தினால் சபிக்கப்பட்டதோ, எந்த திராட்சரசத்தை நோவா குடித்து வெறியினாலே நிர்வாணமாய் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது காம் போய் பார்த்ததினாலே காமை சபிக்காமல் நோவா காமுடைய மகன் கானானை சபித்தாரோ, அந்த கானான் தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து அதே திராட்சரசத்தின் மூலமாக அற்புதத்தை நிகழ்த்தி ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது நம்முடைய விஷயங்களுக்கு வரலாம். நமக்கு முன்னோர் செய்த பாவங்களாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், நம்முடைய வீடுகளில் எவ்வளவு குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சாப கட்டுகள் மாறும். பிரியமானவர்களே, ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த நாளிலே ஆசீர்வதித்து தரப்போகிறார். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுது நம்மை வேண்டி கேட்டுக்கொள்வார்கள், நம்முடைய பிள்ளைகள் தேவைகளை எப்பொழுது நம்மிடத்தில் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் சாபங்களை சொல்லி ஜெபியுங்கள். ஆசீர்வாதமாக மாற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, முன்னோர்கள் செய்த பாவங்களா இருக்கலாம், செய்வினை கட்டுகளா இருக்கலாம், எந்த மந்திர தந்திரங்களா இருந்தாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் சமூகத்திலே உங்கள் பிரச்சனைகளை ஊற்றுங்கள், உங்கள் கவலைகளை ஊற்றுங்கள், உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள், உங்கள் துக்கங்களை ஊற்றுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதிப்பதாக, உங்களையும் ஆசீர்வதித்து காப்பதாக. உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.